அவர் என்ன சொல்ல வராரு தெரியுமில்ல, நமக்கு அரசியல்ங்கிறது இவ்வளவு தாங்க அவ்வளவு தாங்கன்றல. ஒரு 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 தனி விண்ணூர்தியில் போறது, ஒரு 3 கோடிக்கு இதுல வேலை ஏறது, என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு பெஸ்ட் நியூஸ் ரீடர், காஸ்ட்லி நியூஸ் ரீடர். 5 ஆண்டுகளில் தண்டவாளம் போடுகிறேன் என்று சொன்னார்களே, போட்டார்களா? ஈழத்தில் மீனவர்களுக்காக குரல் கொடுப்பது நமது உரிமை இல்லையா? அதே போலவே ஈழத்திலே கொல்லப்பட்ட நம்முடைய ஈழ மக்களுக்காக நாம் பேச வேண்டியது நமது கடமை இல்லையா? இந்த செய்தி படிப்பாங்கல்ல தொலைக்காட்சியில், அதை கொஞ்சம் சத்தமா படிக்கிறாப்புல, கூட்டமா நின்று வெளியில் படிக்கிறாப்புல. இவ்வளவுதான். ஆன்றோர்களும் சான்றோர்களும் இருந்த அறிவார்ந்த இன மக்கள் அரசியல் செய்த தளத்தில் நடிப்பது மட்டுமே நாடாள போதும் தகுதி வாய்ந்தது என்று சொல்லுகிறதை இந்த தமிழ் சமூக மக்கள் ஏற்கிறார்களாங்கிறதா இங்க இருக்கிற பிரச்சனை. முதல்ல அவருக்கு அவர் துறை சார்ந்ததிலேயே முழு அறிவு கிடையாது. அவர் துறையிலேயே என்னென்ன சிக்கல் இருக்கு, அதை எப்படி எப்படி தீர்க்கணும்னு தெரியாது. சும்மா இந்த ஊடகம் உட்கார்ந்துக்கிட்டா எல்லா நோய்க்கும் திராவிடம் சொல்லுவாங்கல்ல, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து பெரியார். அதே மாதிரி எல்லாத்துக்கும் தம்பி விஜய். எனக்கு ஒருத்தன் இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள்ல ஒரு கிழமை ஒருத்தன் எழுதி செத்து போனா. எப்படி? அதாவது அவனை என்ன பண்றதுன்னு தெரியல. மிகுதியான் மிக்கவை செய்தாரை, எப்படி சொல்றான் பாருங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். எப்படி சொல்றான் பாருங்க. இந்த மாதிரி வேலைகளை செய்யறவனை நீ என்ன பண்ணணும்னாடா, உன்னுடைய பொறுமையாலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்ட வேண்டும்ங்கிறான். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? அப்படியே பார்த்துட்டோம். இந்த பாம்பு கீரி சண்டை மாதிரி தான். அது இப்படி அடிக்கும் பாம்பு, அப்படி போகும். இப்படி அடிக்கும் கீரி, இப்படி போகும். அப்படி அப்படி தவி அங்கிட்டு உட்காரும். இவர் சோர்ந்து விழுந்தோன்னே சொத்துன்னு அடிச்சு இப்படி போ. புரியுதா உங்களுக்கு? நீங்க 100 மீட்டர் 200 மீட்டரு, நான் 5000 மீட்டர் ஓட்டான். எங்கிருந்து? 2008 9 10 இருந்து ஓடி வந்துகிட்டு இருக்கேன். இப்ப நீங்க கடைசி லாஸ்ட் ரவுண்ட் விசில் ஊதுவான் பாருங்க. நீங்க வேணா எழுதி வைங்க, என் உடன் பிறந்தார்களே, ஒரு வயல இருக்க மாட்டா, உங்க அண்ணன் மட்டும் தான் ஓடிட்டு இருப்பேன். நீங்க வேணா பாருங்களேன். ஏன் எச்சி இலைச்சி நிப்பான், என்ன செய்யறதுன்னு அந்த இடத்துல ஓடுவான். ஒரே ஒரு மகன், பிரபாகரன் மகன் மட்டும் ஓடுவான். அந்த இடத்துல அவன் நிப்பான். நீங்க வேணா பாருங்க, ஒன்னும் முடியாது. இவங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாம நீ போயிட்டே இருக்கணும். 2 கோட்பாடு தான் உனக்கு. எல்லாம் பெரியார், இங்க இரு. பெரியார் தான் படிக்க வச்சார், இங்க இரு. இல்ல என் தாத்தன் காமராஜ் தான் படிக்க வச்சார், என்னோட வா. சரிதானங்கய்யா? சரிதானே? மும்மொழி கொள்கை எவனோடு போ, இருமொழி கொள்கை அவனோடு போ. மொழிக் கொள்கை ஒரே மொழி தமிழ், என்னோட வா. சரிதானங்க? திராவிடம் அங்க நில்லு, தமிழன் என்று இங்க வா. நாங்கள் திராவிடர்கள் என்று எண்ணுகிறவன் எவனும் எனக்கு ஓட்டு போட்டுறாத, உன் ஓட்டு எனக்கு தீட்டு. இல்லை இல்லை, நாங்கள் தமிழர்கள், பிறப்பில் இருந்து இறப்பு வரை என் அடையாளம் தமிழன். நான் தமிழ் பேரினத்தின் மகன். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசியனத்தின் மகன். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பம் அன்பே அவரது வழியாம் என்று எங்களுடைய தாத்தன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடியது போல என் தலைவன் வருகிறான். தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகிற்கு காட்டிய தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் உலகிற்கு. அப்படிப்பட்ட உலகில் முதல் மாந்தன் தமிழன். அவன் பேசிய முதல் மொழி தமிழ். இந்த பெருமை உனக்கு இருக்குமானால் என்னோட நில். இல்லை, நீ திராவிடன் என்று நினைக்கிறவன் அவனோடு நில். இந்த கோட்பாடு தான் இங்கே போர், இந்த கோட்பாடு தான் இங்கே சண்டை. திராவிடமும் தமிழ் தேசியம் கண்ணல்ல, திராவிடம் தமிழ் தேசியம் இரு கண்ணல்ல. தமிழ் தேசியத்தின் கொடிய புண் திராவிடம்.